வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார சண்டே ஸ்பெஷலாக சின்ன மருமகள் சீரியல் தான் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ்ச்செல்வியும் சேதுவும் தனியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. சேது ரொம்ப ஓவராக ட்ரிங்க்ஸ் எடுக்க அந்த ஸ்மெல்லு சேராமல் தமிழ்ச்செல்வி வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாட்டியும் மலரும் பதறி போகிறாங்க. அம்மாச்சி அப்படின்னு மலர் ஓட போக, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவள் புருஷனை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு பாட்டி தடுத்து நிறுத்திடுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இருன்னு பாட்டி மலரை தடுத்துட ஏன்னு கத்திக்கிட்டே சேது எழுந்து தமிழ்ச்செல்வி கிட்ட போறாரு. ஒரு மகுல தண்ணி எடுத்து மடியில தூக்கி படுக்க வைக்க பாரு அப்படிங்கிறாங்க பாட்டி. ஏய் ஏய் உன்னதாண்டி, ஏய் எந்திரி, ஏய் ஏய் எழுந்திரிடி, எழுந்திரிங்கிறல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சேது முகத்துல தண்ணியை தெளிச்சிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி மெதுவா கண்ணை முழிச்சிட்டு இப்படி அப்படி பார்க்க, என்ன அப்படி பார்க்குற, குடிக்க ஏதாவது தண்ணி வேணுமான்னு கேட்குறாரு. சேது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கதும் அவரோட கை இவங்க மேலே இருக்கதையும் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. கையெடுங்கன்னு படக்குன்னு எழுந்து உட்கார. அது சரி, ஏதோ போனா போகுது, கண்ணுக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்துட்டியே, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டா உனக்கு இம்புட்டு பகுமானமோ அப்படின்னு சேது கேட்க, நான் மயக்கம் போட்டு கீழே விழறேன், இல்லை அப்படியே செத்து கூட போறேன், உங்களுக்கு என்ன கவலைன்னு சீர்றாங்க தமிழ்ச்செல்வி. ஓஹோ அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க, உங்க சோழியை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே, உங்களை யார் தண்ணி தெளிச்சு எழுப்ப சொன்னது அப்படின்னு தமிழ்ச்செல்வி கோவப்பட, இங்கே பாருடா, ஏதோ போனா போகுதுன்னு ஹெல்ப் பண்ணா தண்ணியை தெளிச்சு எழுப்பி விட்டா எங்கிட்டயே உரண்டு இழுக்கிறியா, இங்கே பாரு அம்புட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சேது மிரட்ட, உங்ககிட்ட என்ன உரண்டு இழுத்தாங்க, இப்ப சொல்றேன், எனக்கு என்ன ஆனாலும் நீங்க ஒண்ணு வந்து பார்க்க தேவையில்லை, என் மேல அக்கறை இருக்க மாதிரி ரொம்ப நடிக்க வேண்டாம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி எழுந்து போக, ஏய் ஏய் இந்தாடி, என்னடி வாய் ரொம்ப நீளுது, போடி என்னம்மா பண்ண, எனக்கு என்னன்னு சொல்லிக்கிட்டு தடுமாறி எழுந்து, வர வர நல்லதுக்கே காலம் இல்லாம போச்சு, போனா போகுதுன்னு உதவி பண்ண ரொம்ப தான் பண்ற, வேணாண்டி வேணாம், எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கட்டில வந்து படுத்துக்கிட்டு, மறுபடியும் நல்லதுக்கே காலம் இல்லடா சாமி, என்னத்த சொல்லன்னு சொல்லி அவரு படுத்துக்க, மலரு என் பேராண்டிக்கு அவன் பொண்டாட்டி மேல பாசம் எங்கேயோ ஒரு மூலையில கொஞ்சம் இருக்கு, அப்படி இருக்கத்தானே வேணும், அவன் மயக்கம் போட்டு விழுந்தது எனக்கு என்னன்னு இல்லாம தண்ணி கொடுக்க அது இதுன்னு பதறானே கிடந்து அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆமா அம்மச்சி அப்படின்னு மலரும் ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலேஜுக்கு போறதுக்காக ஜெனி ரோட்ல நின்னுட்டு இருக்க, சக்தி அவரோட வேன்ல வர்றாரு. அவர் வந்து நிறுத்த ஜெனி குட் மார்னிங் சொல்றாங்க. குட் மார்னிங்க, வாங்க வந்து ஏறிக்கோங்கிறாரு சக்தி. ஏறி உட்கார்ற ஜெனி, பரவாயில்லையே லேட் ஆகும்னு நினைச்சா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் பொழப்புக்கு லேட்டா போனாலும் நீங்க காலேஜ் கரெக்டா போகணும்ல, அதான் டயத்துக்கு வந்துட்டேங்கிறாரு சக்தி. சூப்பர், தமிழ்ல பிக்கப் பண்ணணுமே அப்படின்னு ஜெனி கேட்க, போற வழியில பிக்கப் பண்ணிக்கலாம் போலாமாங்கன்னு சக்தி கேட்க, போலாங்கிறாங்க ஜெனி. வண்டி அழகான நெல்லு வயலுங்களுக்கு இடையில போய்கிட்டு இருக்கு. சக்தி, வண்டியில ஆடியோ செட்டப் இருந்தா பாட்டு போடலாம் இல்லைன்னு கேக்குறாங்க ஜெனி. பாட்டா? தாராளமா போடலாமே, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டே வந்ததுல சுத்தமா மறந்துட்டேன், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்களே போடுங்க அப்படின்னு சக்தி சொல்ல, சந்தோஷமா சரிங்கிறாங்க ஜெனி. அவங்க நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அப்படின்ற பாட்டை பிளே பண்ண, ஆஹா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்கிறாரு சக்தி. அப்படியான்னு ஜெனி கேட்க, ஆமாங்க அப்படின்னு சக்தி சொல்ல, எனக்கும் ரொம்ப பிடிச்ச சாங் இது அப்படிங்கிற ஜெனி ஒரு சின்ன ஈர்ப்போட சக்தியை பாக்குறாங்க. பரவாயில்ல, ஊர்க்கார பையன் மாதிரி நல்ல ஸ்மார்ட்டா அழகா தான் இருக்கான் அப்படின்னு ஜெனி பாத்துக்கிட்டே இருக்க, எதேச்சியா திரும்புற சக்தியும் பாக்குறாரு. இப்படியே ரெண்டு பேரோட பார்வையும் மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. அவங்க உதட்டுல ஒரு சின்ன புன்னகை படருது. என்னங்க, என்ன ஓரக்கண்ணால பார்த்து சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு சக்தி கேட்க, ஆமா சைட்டு தான் அடிக்கிறேன், ஏன் பசங்க மட்டும்தான் சைட் அடிக்கணுமா, பொண்ணுங்க எல்லாம் சைட் அடிக்க கூடாதா அப்படின்னு ஜெனி ஓப்பனா கேட்க, அடிக்கலாம் அடிக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்கிறாரு சக்தி. மறுபடியும் பார்வை பரிமாற்றங்கள் போய்கிட்டு இருக்க, ஜெனி ரோட்ல நிக்கிற தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு, தமிழ் அங்க நிக்கிறா அப்படிங்கிறாங்க. சரி சரின்னு வண்டியை நிறுத்துறாரு சக்தி. ஹாய் அப்படின்னு தமிழ் சொல்ல, வா தமிழ் வந்து வண்டியில ஏறுங்கிறாரு சக்தி. ஏறி கதவை சாதித்துட்டு போலான்னு சொல்ல, போலாமா தமிழ்னு கேட்டுட்டு வண்டி எடுக்கிறாரு சக்தி. அப்போ ஓடிட்டு இருக்க சாங்க கேட்டுட்டு, அண்ணே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாச்சே அப்படின்னு தமிழ் சொல்ல, உனக்கும் பிடிக்குமான்னு கேக்குறாங்க ஜெனி. எங்களுக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்கிறாங்க. எங்களுக்குமா அப்படின்னு தமிழ் கேட்க, இல்ல அப்படின்னு ஜெனி தடுமாறிட்டு இருக்க, அதுன்னு சக்தியும் தடுமாறிட்டு இருக்காரு. ஜெனியே முன்னாடி வந்து, சக்திக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு, எனக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதான் அப்படின்னு ஜெனி சொல்ல, அப்படிங்கிற தமிழ், அண்ணே
தினமும் காலேஜுக்கு பஸ்ல போயிட்டு வர்றது ரொம்ப சிரமமா இருந்தது. நீங்க தினமும் எங்களை இப்படி வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்னேங்கிறாங்க தமிழ். இதுல என்ன தமிழ் இருக்கு? எதுக்கு நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம்? பரவாயில்ல விடுங்கிறாரு சக்தி. தமிழ், சக்தி நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? அவர் தான் இப்ப நம்ம சக்தி ஆயிட்டாரு அப்படின்னு ஜெனி சொல்ல, ஓ அப்படியானே அப்படின்னு தமிழ் சொல்ல, ஜெனி சொன்னா கேட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சக்தி சொல்ல, கண்கள் நிறைய காதலோட ஜெனி பார்த்துட்டு இருக்காங்க சக்திய. வண்டி காலேஜை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கண்மணி ரூம்ல உட்காந்துருக்க. ஆறுமுகம் வந்து கதவை தட்டுறாரு. அம்மானு கூப்பிட்டு வாங்க உள்ளரன்னு கண்மணி சொல்ல, ஆறுமுகம் உள்ளர வர்றாரு. கண்மணி எழுந்திருக்க போக, அம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. இல்ல பரவாயில்ல அப்படின்னு அவங்க எழுந்திருக்க, இல்லம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு கெஞ்சலா ஆறுமுகம் சொல்ல, பரவாயில்லன்னு எழுந்து நிக்கிறாங்க கண்மணி. ஆறுமுகம் பேச முடியாம உணர்ச்சி குவியல்ல நிக்க, அக்கா இப்போ எப்படி இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கண்மணி கேட்க, கையில இருக்க துண்டோடு சேர்த்து வச்சு கும்பிடுற ஆறுமுகம், நேத்து நைட்டு நன்றி சொல்றதுக்கு ஐயா கிட்ட வந்தேம்மா. அப்போ ஐயா சொன்னாங்க நன்றி சொல்லணும்னா எனக்கு சொல்லக்கூடாது, எனக்கு சொல்றது சரியா இருக்காது, கண்மணிக்கு மட்டும்தான் சொல்லணும்னு சொன்னாருமா. கண்மணி அம்மா தான் உங்களுக்கு உதவி பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னாருமா. எங்க அக்கா நிலைமையை ஐயா கிட்ட சொல்லி ரொம்ப சுலபமா அவங்க உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்கம்மா. எனக்கு என் அக்கா கிடைச்சிருக்காங்கங்கிறத தாண்டி அவங்க பொண்ணுக்கு அம்மா கிடைச்சிருக்காங்கம்மா. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. இந்த உசுறு இருக்க வரைக்கும் உங்களுக்கு நான் நன்றியோட இருப்பேம்மா அப்படின்னு கண்ணீரோட சொல்ல, என்னங்க நீங்க நன்றி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. என் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நான் இதை கூட செய்ய மாட்டேனா என்ன அப்படின்னு கண்மணி தன்னோட மனசை திரும்பவும் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க வார்த்தைக்கு வார்த்தை உங்க அக்கான்னு சொல்றீங்க. உங்களுக்கு அக்கான்னா அவங்க எனக்கு நாத்தனார் தானே. அவங்கள ஏன் குடும்பம் மாதிரி தான் பாக்குறேன். அவங்கள எப்படியாவது காப்பாத்திடணும்னு தான் நினைச்சேன். என்னடா இவ மறுபடியும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? நான் இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா ஆறுமுகம்? நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்குற கண்மணி ஒரு தடவை தன்னோட காலை பார்த்துட்டு, நான் இப்படி குறையோடு இருக்கிறதுனால தான் என்ன வேண்டான்னு வெறுக்கிறீங்களான்னு கேட்க, அம்மா என்னம்மா பேசுறீங்க? உங்களுக்கு என்னம்மா குறைங்கிறது வெளியில தெரியறது இல்லம்மா. இங்க மனசுக்குள்ள உலகத்துக்கே ராசாவா இருக்கலாம், பெரிய அழகா இருக்கலாம். ஆனா மனசுல குறை இருந்தா, அழுக்கு இருந்தா அதுதான்மா குறைன்னு அர்த்தம் அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, கண்மணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு கிடையாதுமா அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, அப்புறம் ஏன் ஆறுமுகம் என்ன வேண்டான்னு சொன்னீங்க? இப்பவாவது உங்க மனசுல நான் இருக்கேனான்னு சொல்லுங்க அப்படின்னு கண்மணி கேட்க, ஆறுமுகத்தோட பாடு திண்டாட்டமா இருக்கு. உதவி செஞ்சுட்டு நான் இப்படி கேட்க கூடாதுதான், ஆனா என்னால கேட்காம இருக்க முடியல ஆறுமுகம், என்ன மன்னிச்சிருங்கன்னு கண்மணி சொல்ல, பொங்கி வந்த அழுகையை தொடச்சிக்கிட்டு, அம்மா நான் உங்களை வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க ஏற்றத்தாழ்வுதாம்மா. மற்றபடி எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குமா. என் மனசுல நீங்க தாம்மா இருக்கீங்க அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, இப்போ உணர்ச்சி கடல்ல சிக்கினது கண்மணியா இருக்காங்க. அவங்க சந்தோஷமா அழுகையுமா நிக்க, ஆறுமுகத்து உதட்டுல சிரிப்பு, கண்கள்ல கண்ணீர்னு நிக்கிறாரு. நான் உங்களை ரொம்ப விரும்புறேன் தாம்மா, ஆனா நீங்க பெரிய வீட்டு பொண்ணு, நான் சாதாரண ஆளுமான்னு சொல்ல, ஆறுமுகம் அதை பத்தி எல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எங்க வீட்டுல நான் பேசிக்கிறேன். ஏன் விருப்பத்தை தாண்டி யாரும் எதையும் யோசிக்க மாட்டாங்க. நீங்க என்ன விரும்புறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு கண்மணி கேட்க, அதான் சொல்லிட்டேனேம்மா, என் மனசுல நீங்க தாம்மா இருக்கீங்க, நான் உங்களை மனசார விரும்புறேம்மா அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, கண்மணி ரொம்பவே சந்தோஷமா ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. ஆறுமுகம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஒத்த ஸ்டிக்கை விட அப்படியே தடுமாற ஆறுமுகம் அவரோட நெஞ்சில தாங்கிக்கிறாரு கண்மணிய. ஆறுமுகமும் கண்மணியும் அதே நிலையில நிக்க, அங்க தாமரையும் அவங்க அம்மாவும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே பேசிக்கிட்டே போக, அந்த ரூம் கதவு கொஞ்சமா அசையுது. என்னடி இது, இதுவரையிலும் இல்லாம நம்ம வந்தவன சட்டுன்னு கதவை அடைக்கிறாங்க அப்படின்னு சாவித்திரி கேட்க, தெரியலையேம்மாங்கிறாங்க தாமரை. சரிவா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற சாவித்திரி கண்மணின்னு கூப்பிடுறாங்க. மறுபடியும் கண்மணின்னு கூப்பிட கதவை திறக்கிறாங்க கண்மணி. என்னம்மா கிட்ட வர்றப்ப சடார்னு கதவை அடைக்கிறேன்னு சாவித்திரி கேட்க, இல்ல துணி மாத்தலான்னு இருந்தேன் அதுதாங்கிறாங்க கண்மணி. ஓஹோ, நாங்க கூட எங்களை பார்த்ததுமே சடார்னு கதவை அடைக்கிறியோன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சாவித்திரி சொல்ல, இல்ல துணி மாத்ததானு கண்மணி கதவுக்கிட்டே நின்று சொல்ல, சரி மாத்திக்கோ வா தாமரை போலாம் அப்படின்னு சாவித்திரி சொல்ல, தாமரையும் சாவித்திரி அங்கிருந்து போறாங்க. அதுவரையிலும் கதவுக்கு பின்னாடி பயத்தோட நின்றுட்டு இருந்த ஆறுமுகம்
லைட்டா அப்பாடான்னு நிக்கிறாரு. கதவை மறுபடியும் சாத்துற கண்மணி கொஞ்சம் குறும்போட பயத்தோட நிக்கிற ஆறுமுகத்தை பார்த்து என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. பயந்தே போயிட்டேன்னு சொல்லி இப்பதான் நிம்மதியா மூச்சு விடுறாரு ஆறுமுகம். சகுனியும் கூனியும் அதான் ஈஸ்வரியும் அவங்க மக சித்ராவும் கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்து படியில் உட்காடுறாங்க. அப்போ ஒரு கார் வந்து அதுலேருந்து கொஞ்சம் பேர் இறங்குறாங்க. அதில் ஒருத்தர் முன்னாடி போக, அண்ணே ஒரு நிமிஷம்னு நிறுத்துற ஈஸ்வரி, நீங்கள் கருப்பசாமி அண்ணன் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் கருப்பசாமி தான், நீங்கன்னு கேட்குறாரு அவரு. என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பொன்ராசு இருக்காருல்ல, அவர் மக ஈஸ்வரின்னு ஈஸ்வரி சொல்ல, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, நீங்க அமைச்சர் ராஜாங்கத்தோட தம்பி சம்சாரம் தானே அப்படின்னு அவரு கேட்க, ஆமாண்ணே நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. நல்லா இருக்கேம்மா, இது என் சம்சாரம் மீனாட்சி அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்க வணக்கம் சொல்றாங்க. இவங்களும் வணக்கம் சொல்லிட்டு இது என் பொண்ணு சித்ரா அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. 80 வருஷம் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. மீனாட்சி, இவங்க ஈஸ்வரி என்னோட பெரியப்பா பொண்ணு தான், எங்க பங்காளி தான் இவங்க அப்படின்னு கருப்பசாமி சொல்ல, ஆமான்னு சிரிக்கிறாங்க ஈஸ்வரி. அது யாரு உங்க பையனான்னு கேட்க, ஆமாம்மா பேரு நந்தகுமார், பழைய இடத்துல ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காப்புல, அதெல்லாம் தம்பி தான் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அவரு ஈன்னு சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. உங்க பையன் மட்டும்தான் வந்திருக்காரு, உங்க மருமக வரலையான்னு சித்ரா கேக்குறாங்க. மருமகளா? கோவில்ல வச்சு இந்த மாதிரி கேட்குற உன் வாக்கு பொன்னான வாக்கா அமையட்டும், சீக்கிரமே எங்க குடும்பத்துக்கு நல்ல மருமகளா கிடைக்கட்டும் அப்படின்னு கருப்பசாமி சொல்ல, நந்தகுமார் ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. என்னன்னே சொல்றீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நாங்களும் எங்க பையனுக்கு பொண்ணு தேடாத இடமே இல்லை, ஆனா எதுவுமே சரியா அமையல, நம்ம ஆளுங்கள்ல பொண்ணு ரொம்ப கம்மியா இருக்கதா சொல்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது பொண்ணு இருந்தா கூட சொல்லுங்க, நாங்க சம்பந்தம் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு கருப்பசாமி சொல்ல, ஈஸ்வரி கொஞ்சம் யோசிச்சுட்டு, அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்கிறாங்க, அப்படி வர்றீங்களான்னு கேட்க, என்னம்மான்னு கேட்குறாரு. வாங்கண்ணே சொல்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட, நான் போய் என்னென்னு பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு கருப்புசாமி. சரிங்க போயிட்டு வாங்கன்னு அவங்க சொல்ல, நீ இங்கேயே இரு நான் போயிட்டு வரேன்னு சித்ராட்ட சொல்லிட்டு ஈஸ்வரி கருப்புசாமியை கூட்டிட்டு கொஞ்சம் தள்ளி வர்றாங்க. கொஞ்சம் தள்ளி வந்த சொல்லுமான்னு சொல்ல, நீங்கள் எனக்கு தெரிஞ்ச இடத்துல பொண்ணு இருந்தா சொல்லுன்னு சொன்னதுனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அமைச்சர் ராஜாங்கம் வீட்டில் சம்பந்தம் பண்ண உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க, கரும்பு திங்க கூலி வேணுமா? அமைச்சர் ராஜாங்கம் எங்க இருக்காரு, நாங்க எங்க இருக்கோம், நாங்க ஏதோ ஹோட்டல் லாட்ஜ்னு வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்க கூட சம்பந்தம் வச்சுக்க ராஜாங்கம் ஐயா ஒத்துக்குவாரா? நீங்க சொல்ற விஷயம் நடக்குமானே தெரியலையே அப்படின்னு கருப்பசாமி சொல்ல, நான் சொல்றத நீங்க கேட்டா இந்த சம்பந்தம் தானா நடக்குங்கிறாங்க ஈஸ்வரி. என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு கருப்பசாமி கேட்க, ராஜாங்கத்தோட இளைய சம்சாரத்துக்கு ஒரே ஒரு மக, அவ பேரு கண்மணி, அவளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அவரோட தங்கச்சி மக தாமரைன்னு ஒரு பொண்ணு இருக்கதா தான் தெரியும் எனக்கு அப்படின்னு அவர் சொல்ல, அவளை விடுங்க, அவ குடும்பத்துக்கு ஆகாதவ, அமைச்சர் ராஜாங்கத்துக்கு கண்மணின்னு ஒரு மக இருக்கா, அவரோட ஒட்டுமொத்த சொத்துக்கும் பாதிக்கு பாதி உரிமை உள்ளவ அவதான். அந்த சேது, நடேசன், பவானி இவங்கெல்லாம் மூத்த தாரத்து பசங்க. நாளைய முன்ன சொத்தை பிரிக்கிறப்ப அந்த 3 பேருக்கும் பாதி, மீதி பாதி இந்த பொண்ணுக்கு தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்னம்மா சொல்றேன்னு கேட்கிறாரு கருப்புசாமி. அந்த புள்ளையை என் மகனுக்கு கட்டித்தர அமைச்சர் தயாரா இருக்காரா அப்படின்னு கருப்புசாமி கேட்க, தயாரா தான் இருப்பாரு, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி பிடிகை போட, என்ன காரணமானு கேட்கிறாரு. கொஞ்சம் யோசிக்கிற ஈஸ்வரி, அந்த புள்ளைக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்ல, குறையான அதிர்ச்சியா கேட்கிறாரு கருப்புசாமி. ஆமா அந்த புள்ளையால நடக்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்னம்மா சொல்ற, என் புள்ள நல்ல வாட்ட சாட்டமா இருக்கான், அவங்கிட்ட போய் எப்படி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்ல முடியும் அப்படின்னு அவரு கேட்க, ஏன்னு சொன்னா என்ன, ஊர் உலகத்துக்காக அவளை கட்டிக்க சொல்லுங்க, நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சொத்து பத்து நகை நட்டு கார்னு ராஜாங்கம் அவரோட மகளுக்கு செய்வாரு, உங்க மகனோட வாழ்க்கைய வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மகனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோட அப்படியே கண்டும் காணாம வாழ சொல்லுங்க அப்படின்னு கேவலமான ஐடியாவை கொடுக்குறாங்க ஈஸ்வரி. ஸ்ரீராமரா இருந்து வாழணும்னு என்ன இருக்கு, அமைச்சரோட சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கருப்பசாமியை பார்த்து கேட்குறாங்க ஈஸ்வரி. ஏமா கடல் மாதிரி இல்ல இருக்கு அவரோட சொத்து, 1000 கோடி சொத்து மதிப்புல 500 கோடி என் பிள்ளைக்கு வருதுன்னா அதை போய் நான் வேண்டான்னு சொல்லுவேனாமா அப்படின்னு அந்த பேராசக்கார கருப்பசாமியும் சொல்ல, அப்புறம் என்னன்னா
வாயை மூடிக்கிட்டு சரின்னு சொல்லுங்க, இந்த சம்பந்தத்தை நல்லபடியா நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு புரோக்கர் வேலைக்கு தயாராக ஈஸ்வரி இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அமைச்சர் ராஜாங்கம் அவர் பொண்ணுக்கு என்ன பண்றாரோ அதுல இருந்து புரோக்கர் கமிஷன் மாதிரி எனக்கு 25% கொடுங்க, அதை வாங்கிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன், என்னன்னு நான் சொல்றது அப்படின்னு மோசக்கார ஈஸ்வரி கேட்க, 25% என்னம்மா 25%, 30% கூட நீங்க வாங்கிக்கங்க, இந்த கல்யாணம் நடந்தாலே எனக்கு அம்புட்டு சந்தோஷங்கிறாரு கருப்புசாமி. என் மகன்கிட்ட கட்டுறா தாலின்னு சொல்லி நானே தாலியை கட்ட வைக்கிறேன். நானாவது பண பேய், என் பையன் பண பிசாசு, பணம் கிடைக்குதுன்னு சொன்னா போதும் கண்ணை மூடிக்கிட்டு தாலியை கட்டிடுவான் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு கருப்பசாமி. ரொம்ப சந்தோஷம், உடனடியா இந்த சம்பந்தத்துக்கான வேலையை நான் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, தாராளமா ஆரம்பிங்கம்மா, என் குடும்பத்தோட கோவிலுக்கு வந்த நேரம் ஓஹோன்னு மாற போகுது அப்படிங்கிற கருப்பசாமி அங்கிருந்தே கையெடுத்து கும்பிட்டு, தாயே நல்ல வழி காட்டுமான்னு சாமியை கும்பிடுறாரு. பலியாட்ட பாக்குற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாங்க ஈஸ்வரி. ராஜாங்கம்மா அவங்க அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்தாங்க இளநி குடிங்கன்னு கொண்டு வந்து மோகனா கொடுக்க, உடனே போயிட்டு வந்துருவியாப்பான்னு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மா. ஆமாம்மா அப்படின்னு அவர் சொல்ல, அவசரமா போகணுமான்னு கேக்குறாங்க பாட்டி. ஆமா அத்தான்னு சொல்ல, சரி சரி போயிட்டு வான்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணே சட்டமன்ற ஆஃபீஸ் வரலும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்களேன்னு, போயிட்டு வருவோம்னே அப்படின்னு அவங்க தம்பி சன்னாசி வந்து நிற்கிறாரு. போலாம்ப்பா, இந்த இளநீரை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, சரிங்கன்னு நிற்கிறாரு சன்னாசி. மோகனா சன்னாசிக்கு அந்த இளநீரை எடுத்து கொடுன்னு அவர் சொல்ல, கொடுக்க சொல்றேங்கன்னு திரும்புற மோகனா, மலரு சின்ன மாமாவுக்கு இளநீர் கொண்டு வாங்குறாங்க. சரிங்க தங்குறாங்க மலர். மாமா அப்படின்னு மலர் கொண்டு வந்து கொடுக்க, குடுமான்னு வாங்கிக்கிறாரு அவரு. அப்போ ஈஸ்வரி அங்க வந்துகிட்டே மாமான்னு கூப்பிடுங்கிறாரு ராஜாங்கம். ஆமா கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், விபூதி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு கேட்டுக்கிட்டே விபூதி எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு, சீலக்காரி ஆத்தா அப்படின்னு கும்பிட்டுக்கிறாரு. பாட்டியும் விபூதி எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு ஆத்தா சீலக்காரின்னு அவங்களும் கும்பிடுறாங்க. அடுத்ததா மோகனா சன்னாசி மலருக்கு கொடுக்குறாங்க ஈஸ்வரி. அண்ணே ஈஸ்வரிய பாத்தீங்களாண்ணே, இப்ப தினைக்கும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறானே, ஒரு கோவில் விடுறதுல என்ன ஈஸ்வரி அப்படின்னு சன்னாசி கேட்க, வயசாயிடுச்சு இல்லைங்க, இனி போற காலத்துல கோவில் குளம்னு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, சன்னாசியும் ராஜாங்கமும் பரவாயில்லையன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மாமா அப்படின்னு கூப்பிட உம்முங்கிறாரு ராஜாங்கம். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசலாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, சன்னாசி பதில் சொல்றாரு. சாயங்காலம் பேசிக்கலாம் ஈஸ்வரி, நானும் அண்ணனும் சட்டமன்ற ஆஃபீஸ் வரல போக வேண்டிய வேலை இருக்கு அப்படிங்கிற ஒரு அண்ணங்கிட்ட திரும்பி, அண்ணே அங்க எல்லாரும் வந்திருப்பாங்கண்ணே போலாம்னே, நேரம் ஆச்சுன்னு சொல்ல, போலாம் சன்னாசி 10 நிமிஷம் இருங்கிறவரு, ஈஸ்வரி ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொல்ல வந்தியே சொல்லு அப்படின்னு கேட்க, சூம்பி போயிருந்த முகம் அப்படியே மலர்ந்துடுது. எங்க என் அம்மா வகையில தூரத்து சொந்தம் சிவகங்கையில கருப்பசாமின்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லியிருந்தேன்ல, அவரை ஞாபகம் இருக்கான்னு சன்னாசி கிட்ட கேக்குறாங்க ஈஸ்வரி. அப்படி யாரும் இருக்க மாதிரி எனக்கு ஒண்ணு ஞாபகம் இல்லையே அப்படின்னு அவரு சொல்ல, ஞாபகம் மருதியில உங்களை மிஞ்ச இந்த உலகத்துல ஆளே கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. சரி என்ன விஷயம் சொல்லுமான்னு கேக்குறாரு ராஜாங்கம். ஒன்னும் இல்ல மாமா, எங்க தூரத்து சொந்தத்துல ஒருத்தர் சிவகங்கை கருப்பசாமின்னு சொல்லி சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலின்னு நிறைய ஹோட்டல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேம்மா, விஷயத்த சொல்லுங்கிறாரு ராஜாங்கம். அவங்க யதார்த்தமா முத்தப்பிடாரி அம்மன் கோவிலுக்கு போயிருப்பாங்க போல இருக்கு, அப்போ கண்மணியை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. போன இடத்துல எங்க பங்காளி கருப்பசாமிக்கும் சரி அவரோட பையன் நந்தகுமாருக்கும் சரி கண்மணியை ரொம்ப பிடிச்சி போயிருச்சாம் மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ராஜாங்கம் மோகனாவை பார்க்க, அப்பாடா கடவுள் கண்ணை திறந்துட்டாருங்கிற மாதிரி மோகனா பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒன்றும் சரியா தெரியலையேன்ற மாதிரி பாட்டி யோசனையா பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டு பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. தெரிஞ்சதும் எங்க நம்ம வீட்டு பொண்ணுன்னா தருவோமோ மாட்டோமோன்னு யோசிச்சுக்கிட்டு பொண்ணு கேட்க வேணாம்னு முடிவெடுத்துட்டாங்களாம். இன்னைக்கு என்னை யதார்த்தமா சீலக்காரி கோவில்ல பார்த்ததும் இந்த மாதிரி உங்க வீட்டு பொண்ண நானும் என் பையனும் பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சம்பந்தம் பண்ணலான்னு யோசிச்சப்பதான் ராஜாங்க ஐயாவோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க ஐயா நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்க போறாங்க, அதனால அமைதியாவே இருந்துட்டோன்னு சொன்னாங்க. அப்பதான் இருங்க நாங்களும் கண்மணிக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு தான் இருக்கோம், எங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன். அவங்க நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சன்னாசி சந்தோஷமா நின்றுட்டு இருக்காரு.
ராஜாங்கம் மோகனாவை பார்க்க, ஈஸ்வரி அவங்களுக்கு நம்ம கண்மணிக்கு இருக்க குறையெல்லாம் அப்படின்னு மெதுவா கேட்க, அதெல்லாம் தெரியும்க்கா, கண்மணி வீல் சேர்ல போனப்பதான் அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, மோகனா நெகிழ்ந்து போய் ராஜாங்கத்தை பார்க்குறாங்க. பாட்டி உடனே அப்ப அந்த பையனுக்கு பேச முடியாம வேற எதுவும் இல்லாம குறை எதுவும் இருக்கான்னு கேக்குறாங்க. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இன்னைக்கு கூட மாப்பிள்ளைய நேர்ல பார்த்தேன், அப்படியே சும்மா சிங்கம் மாதிரி கம்பீரமா தான் இருக்கான், அவனுக்கு எந்த குறையும் இல்ல அத்தை அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அப்புறம் எந்த வகையில நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு பாட்டி கேக்குறாங்க. எல்லாம் மனசுக்கு பிடிச்சு போய் தான் அத்தை அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஓ அப்படின்னு பாட்டி சொன்னாலும் அவங்களுக்கு மனசு முழுசா சமாதானம் ஆகல. பையனுக்கு நம்ம கண்மணியை பார்த்த உடனேயே நடக்க முடியலனாலும் பொண்ணு நல்லா அழகா இருக்கா, கல்யாணம் பண்ணி நான் இப்படி ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி இருக்கான். ஆனா 1000 தான் இருந்தாலும் அவங்க நம்ம அளவுக்கு இல்ல, வசதியில அவங்க நம்மளை விட கொஞ்சம் கம்மி தான், அதனாலதான் வந்து பொண்ணு கேட்கறதுக்கு யோசனையா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு ஈஸ்வரி பயங்கரமா பில்டப் கொடுக்க, இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு, மாப்பிள்ளை நல்லா இருக்காருன்னு சொல்ற, அதே நேரம் கண்மணியை முழு மனசோட ஏத்துக்கிறாருன்னு சொல்ற, அப்புறம் எதுக்குமா யோசிச்சுக்கிட்டு, இப்ப நம்ம கண்மணிக்கு ஒரு நல்ல காலம் பொருந்திருக்குன்னு நினைச்சுக்கலாம், ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்கள நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர சொல்லுமா, மற்றதெல்லாம் நேர்ல பேசிக்கலான்னு ராஜாங்கம் புன்னகையோட சொல்ல, ஈஸ்வரி இப்பவே 30% கனவுல மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமா, சரிங்க மாமா ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. அப்புறம் சன்னாசி புறப்படலாமான்னு கேட்க, கிளம்பலான்னுங்கிறாரு. ஆத்தா போயிட்டு வரேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, போயிட்டு வாயாங்கிறாங்க பாட்டி. சன்னாசி அந்த ஃபைலெல்லாம் எடுத்து வைக்க சொன்னேனே எடுத்து வச்சியா அப்படின்னு ராஜாங்கம் கேட்க, அதெல்லாம் முன்னாடியே கார்ல வச்சுட்டேனேங்கிறாரு அவரு. அப்பா 30% கன்ஃபார்ம் அப்படின்னு ஈஸ்வரி சந்தோஷத்துல நிக்க, மோகனாவும் ரொம்பவே சந்தோஷமா ஈஸ்வரின்னு கூப்பிடுறாங்க. அவங்க திரும்பி பார்க்க மாப்பிள்ளையோட போட்டோ ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க மோகனா. ஐயோ நான் போட்டோ வாங்கலையேக்கா, நான் வேணா போட்டோ வாங்கி உங்களுக்கு அனுப்பி விடுறேன்னு ஈஸ்வரி சொல்ல, சரி ஈஸ்வரின்னு ரொம்பவே சிரிப்போட சொல்றாங்க மோகனா. சிரிக்கிறியாடி, சிரி சிரி அப்படின்னு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்க, தமிழ் உங்களை கல்பனா மேடம் கூப்பிட்டாங்கன்னு ஒரு மேம் சொல்றாங்க. சரிங்க மேம் அப்படின்னு தமிழ் நடக்க ஆரம்பிக்க, வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. எதுக்கு மேம் அப்படின்னு தமிழ் கேட்க, தெரியல உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியல, நீங்க கேட்டுக்கங்கன்னு அந்த மேடம் சொல்றாங்க. சரிங்க மேம் சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி நடக்க, மேடம் வந்துட்டாங்க அப்படின்னு அந்த மேம் ஒரு சைடு நிற்க, இன்னொரு சைடு வந்து குட் மார்னிங் மேம் சொல்லிட்டு தமிழ் நிற்க, கூட ஜெனியும் நிற்கிறாங்க. வா தமிழ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு மேம் சொல்ல, சொல்லுங்க மேம்னு தமிழ் கேட்குறாங்க. நாளைக்கு நம்ம காலேஜோட 20வது ஆண்டு விழா நடக்க போகுது, அந்த ஃபங்க்ஷன்ல நீ தான் எம்சி பண்ற அப்படின்னு மேம் சொல்ல, தமிழ் ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா மேம் நான் பண்றேன்னு ஒத்துக்கிறாங்க. உனக்கு அமைச்சர் ராஜாங்கம் தெரியுமா அப்படின்னு மேம் கேட்க, அதுவரையிலும் தமிழ்ச்செல்வி முகத்துல இருந்த புன்னகை அப்படியே மாறிடுது. அப்படியே அவங்க சங்கடமா நிக்க, தமிழ் உன்னதான் கேக்குறேன், ராஜாங்கம்னு ஒரு அமைச்சர் இருக்காரு தெரியுமா, தெரியாதான்னு கேட்க, தெரியும் மேம்ங்கிறாங்க தமிழ். அவர் தான் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வர போறாரு. நாளைக்கு ஃபங்க்ஷனோட வரவேற்பு உரை, நன்றி உரை எல்லாமே நீயே ரெடி பண்ணி போஸ்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோ. ஃபங்க்ஷனை பத்தின மற்ற டீட்டெயில் எல்லாமே உனக்கு அனிதா மேம் சொல்லுவாங்க, சரியா அப்படின்னு கேட்க, யோசனையோடைய சரிங்க மேம்னு தலையாடுறாங்க தமிழ். மேம் கிளம்பிட, தமிழ் நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தவனையே ஒரு 1/2 hour உட்காந்து ஃபங்க்ஷனை பற்றின டீட்டெயிலாம் பேசிடலான்னு அனிதா மேம் சொல்ல, சரிங்க மேம்னு தலையாடுறாங்க தமிழ். அந்த 2 மேமும் போயிட, தமிழ் அமைச்சர் ராஜாங்கம்னா உன்னோட மாமனார் தானே அப்படின்னு ஜெனி கேட்க, ஆமா ஜெனி அப்படின்னு தமிழ் சொல்ல, அப்ப உன் மாமனார் நாளைக்கு சீஃப் கெஸ்டா வர்றாரு, நீ அந்த ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ண போற, யோசிச்சு பாக்குறப்பவே வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு ஜெனி ஜாலியா சொல்ல, சும்மா இருடி நீ வேற அப்படின்னு தமிழ் கலக்கத்தோட நின்னுட்டு இருக்காங்க. சித்ரா கண்ணாடி முன்னாடி நின்று ஹேரை ஒதுக்கி விட்டுட்டு இருக்க, எப்ப பாரு கண்ணாடி முன்னாடி தான் நிப்பியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளர வர்றாங்க ஈஸ்வரி. நீ வேற போமா அப்படின்னு சித்ரா அழுத்துக்கிட்டே வர, ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா போய் மொபைல் எடுத்து பாக்குறாங்க. அவங்க கருப்பசாமிக்கு கால் பண்ண, அவரு கால் ஆன் பண்ணி காதுல வச்ச உடனே, கருப்பசாமி என்ன நான் ஈஸ்வரி பேசுறேன்னு சொல்ல, சொல்லுங்கம்மாங்கிறாரு அவரு. வெற்றி 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 அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்னம்மா சொல்றேன்னு கேக்குறாரு அவரு. அந்த சம்பந்த விஷயமா நான் மாமா கிட்ட பேசிட்டேன், அவரு வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லி இருக்காரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நிஜமாவா சொல்ற, இப்போ ராஜாங்கம் வீட்டுல நான் சம்பந்தம் பண்ண போறேனா
அப்படின்னு அவரு ரொம்பவே ஆர்வமா கேட்க, உங்க தங்கச்சி ஈஸ்வரி ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சா அது சோட போயிடுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அது சரி அப்படி சொல்லுங்கம்மா, உங்களை நம்பிதானே முழுசா இந்த காரியத்துல இறங்கி இருக்கேன் அப்படின்னு கருப்பசாமி சொல்ல, அண்ணே கவலைப்படாம வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நல்ல நேரம் பார்த்து நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சரிங்கம்மான்னு சொல்றாரு. அண்ணே பொண்ணு பார்க்குறப்ப அமைச்சர் தான் பொண்ணுக்கு என்ன செய்யறேன்னு எல்லாரும் சொல்லுவாரு, அப்புறம் நாம பேசுனதை நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதை நான் மறப்பேனாமா? இந்த சம்பந்தமே உங்களால தான் நடக்க போகுது, நான் எப்படி மறப்பேன்? வெள்ளிக்கிழமை வந்துடுறேம்மா, பார்க்கலாமா அப்படின்னு கருப்பசாமி சொல்ல, ஈஸ்வரி போனை வைக்கிறாங்க. என்னம்மா திடீர்னு புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சித்ரா கொஞ்சம் எரிச்சலா கேட்க, ஏண்டி புரோக்கர் வேலை தான் சொல்லும் போது கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், ஆனா அது மூலமா நமக்கு கிடைக்க போற வருமானம் எவ்வளவு தெரியுமா? கோடி கோடியா வரப்போகுதுன்னு ஈஸ்வரி சொல்ல, என்னம்மா சொல்றேன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க சித்ரா. கண்மணிக்கு ராசாங்கம் என்ன செய்யறதா ஒத்துக்கிட்டு செய்யறாரோ அதுல 25% நமக்கு புரோக்கர் கமிஷன் தரணும்னு பேசியிருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஓ சரி மாப்பிள்ள நல்ல பையன் தானேன்னு கேக்குறாங்க சித்ரா. யாருக்குடி தெரியும், பெரியவங்க பார்த்து நிறைய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அதுல எல்லாம் நல்லபடியா இருக்கா என்ன? புரோக்கரை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு புரோக்கர் கமிஷன் வரணும், அவ்வளவுதான். அந்த வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும், தேவையில்லாத விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சந்தோஷத்துல மிதக்க, அப்படின்னு அவங்க கனவு பட்டனையும் தட்டி விடுறாங்க சித்ரா. சாயங்காலமும் சக்தி அவங்கள டிராப் பண்ண முதல்ல தமிழ் இறங்கிக்கிட்டு, பாய் ஜெனி பாய் சக்தி அப்படின்னு அவங்க சொல்ல, பாய் தமிழ்னு 2 பேரும் சொல்றாங்க. தமிழ் கிளம்பிடுறாங்க. இவங்க கிட்ட போன் நம்பர் எப்படி கேட்கறது, நாம எதுவும் கேட்டா தப்பா எடுத்துக்குவாங்களோ என்ன பண்றதுன்னு சக்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஜெனியோட ஸ்டாப்பிங் வர அவங்களும் இறங்கிட்டு பை சக்திங்கிறாங்க. சரி ஜெனி காலையில பாப்போன்னு சக்தி திரும்ப, சக்தி காலையில நீங்க தான் என்ன பிக்கப் பண்றீங்க, சாயந்தரம் நீங்க தான் டிராப் பண்றீங்க, போன் நம்பர் கூடவா வாங்கிக்க மாட்டீங்கன்னு ஜெனி கேட்க, பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி இருக்கு சக்திக்கு. திடுக்குன்னு நாம நினைச்சது இவங்களுக்கு எப்படி தெரியும்னு யோசிச்சுட்டு, என்னது அப்படின்னு கேட்க, என்னோட ஃபோன் நம்பர்லாம் கேட்க மாட்டீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு ஜெனி சொல்ல, சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சக்தி கேட்க, என்னோட ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஜெனி சொல்ல, பரபரப்பா ஒரு நிமிஷங்க சொல்லுங்க அப்படின்னு நோட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு சக்தி. உங்க நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டேங்கன்னு சக்தி சொல்ல, சரின்னு ஜெனி தலையாட்ட, ரொம்ப தேங்க்ஸுங்கிறாரு சக்தி. என்னங்க நம்பரை வாங்கிக்கிட்டு வெறும் தேங்க்ஸ் மட்டுமா சொல்லுவீங்க, ஒரு மிஸ் கால் கொடுக்கணும்னு கூடவா தெரியாதுங்கிறாங்க ஜெனி. சக்திக்கு பல்பு வாங்கின மாதிரி இருக்கு, அடைச்சான்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஏன் நம்பரை நீங்க வாங்கினீங்க, உங்க நம்பர் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஜெனி கேட்க, சாரிங்க மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் இதோ நானே கொடுக்குறேன் அப்படின்னு மிஸ் கால் கொடுக்க ஜெனியோட மொபைல் ரிங் ஆகுது. வந்துருச்சிங்க வரட்டுமாங்கன்னு ஜெனி கேட்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சக்தி சொல்ல, அவ்வளவுதானா அப்படின்னு ஜெனி கேட்க சக்தி புரியாம பாக்குறாரு. பாய்ங்க நாளைக்கு பார்க்கலாம், மிஸ் யூங்க, டேக் கேருங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாதான்னு ஜெனி கேக்குறாங்க. ஓ அப்படின்னு யோசிக்கிற சக்தி, நான் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் மக்குங்க அப்படின்னு அவரு ஒத்துக்க, சரி சரி அப்ப நானே சொல்றேன், நாளைக்கு காலையில பாக்குற வரைக்கும் மிஸ் யூங்கிறாங்க ஜெனி. டேக் கேர் ஓகேவான்னு சொல்ல சக்தியும் சரின்னு தலையாட்டிட்டு, டேக் கேருங்க மிஸ் யூங்க அப்படின்னு பை சொல்றதுக்காக லைட்டா கையெடுக்க, பைன்னு சொல்லிட்டு ஜெனி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. வயல் வரப்புல போய்கிட்டு இருக்க ஜெனி திரும்பி பார்க்க, தலையை நீட்டி வெளியே பார்த்துட்டு இருக்க சக்தியும் பார்த்துட்டு இருக்க. ஜெனி பை சொல்றாங்க. சக்தியுமே ரொம்ப சந்தோஷமா ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. சாவித்திரி ரூம்ல கையில மொபைல் எடுத்துக்கிட்டு வர, அம்மா உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கேட்டு தாமரை அவங்க அம்மாவோட கைய பிடிக்கிறாங்க. என்னடி என்ன விஷயம்னு அவங்க கேட்க, கண்மணிக்கு மாப்பிள்ள பார்த்துருக்காங்களாம், அந்த மாப்பிள்ள ஈஸ்வரியத்தையோட சொந்தக்காரங்களாம், அவங்க தான் பொண்ணு பார்க்க வர போறாங்களாமே அப்படின்னு தாமரை சொல்ல, ஆமாண்டி இந்த விஷயம் ஏன் காதுக்கும் வந்துச்சு அப்படின்னு சாவித்திரி சொல்ல, அம்மா மாப்பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லையா, நல்லா தான் இருக்கானா, நம்ம கண்மணிய கோவில்ல பார்த்தானா, கட்டுனா கண்மணியை தான் கட்டுவேன்னு சொன்னானா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு தாமரை கேட்க, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குடி, சோழியன் குடிமை சும்மா ஆடுமா, எனக்கு தெரிஞ்சு கண்மணியை கல்யாணம் பண்ணினா நிறைய சொத்து பத்து கிடைக்கும், வரதட்சணை கிடைக்கும்னு ஒரு கும்பல் இதுல இறங்கி இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சாவித்திரி சொல்ல, அதே தாமா எனக்கு தெரிஞ்சும் அதுவா தான் இருக்கும், நம்ம ஈஸ்வரியத்தை ஏதோ புரோக்கர் வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தாமரை சொல்ல, இருக்கலாண்டி, ஈஸ்வரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முன்னாடி நின்று செய்யறவ தான், அதெல்லாம் அவளை நம்ப முடியாது, கண்மணிக்கு இந்த ஒட்டுமொத்த சொத்துல
பாதிக்கு பாதி கேட்குற உரிமை இருக்கு. ஏன்னா அவ ஒருத்தி தான் மோகனா வயிற்றுல பிறந்த ஒரே வாரிசு. புவனா, நடேசன், சேது இவங்கெல்லாம் ஒரு பங்கை பிரிச்சுக்கணும், இன்னொரு பங்கை கண்மணிக்கு கொடுக்கணும். இதுதான் உலக வழக்கம். அந்த அடிப்படையில் பார்த்தா ஈஸ்வரி ஏதோ ஒரு கமிஷனுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறா அப்படின்னு சாவித்திரி சொல்ல, நாம மட்டும் எதுக்குமா விடணும்? நம்ம அப்பா வழியில மாப்பிள்ளையா இல்ல, நாமளும் இந்த புரோக்கர் வேலையை பார்ப்போம். ஒருவேளை அவங்க பார்க்க வர்ற மாப்பிள்ளை வேணான்னு முடிவாயிடுச்சுன்னா நாம பார்க்குற மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு அடுத்த புரோக்கர் ரெடி ஆகுறாங்க. கரெக்டு தான். இதை நாம முன்னாடியே யோசிக்காம விட்டுட்டோம். எப்பவோ நாம இதை யோசிச்சிருக்கணும். இப்பவே ஃபோன் பண்றேன் இரு அப்படின்னு சாவித்திரி யாருக்கோ டயல் பண்ணுங்கிறாங்க தாமரை. சாவித்திரி யாருக்கோ கால் பண்ணி பேச தாமரையும் காதை கொண்டு வந்து ஃபோன் கிட்ட வச்சு கேட்டுட்டு அப்படிங்கிறாங்க. உங்க அப்பா வகையில ஒரு மாப்பிள்ளை கிட்ட பேசியிருக்கேன். அந்த சம்பந்தம் மட்டும் அமைஞ்சதுன்னா அவங்க கொடுக்க போற வரதட்சணையிலையும் சரி, கிடைக்க போற சொத்துலையும் சரி, பாதிக்கு பாதின்னு சாவித்திரி சொல்ல, அம்மா சூப்பர்மா, என் செல்ல குட்டின்னு அம்மாவை கொஞ்சறாங்க தாமரை. கண்மணி கல்யாணத்தை வச்சு இம்புட்டு வரவு செலவு இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைம்மா அப்படின்னு தாமரை சொல்ல, அம்மாவும் மகளும் ரொம்ப பெருமையா சிரிச்சுக்கிறாங்க. கர்த்தரு அவரை காப்பாத்தணும் கர்த்தருன்னு பாடிக்கிட்டே வண்டியை தொடச்சிட்டு இருக்காரு ஆறுமுகம். திடீர்னு அவர் மேல வந்து தண்ணீர் விழ, என்ன தண்ணி மேல உழுவுது, மழை பெய்யற மாதிரி எதுவும் அறிகுறியே தெரியல அப்படின்னு கையை நீட்டி பார்த்துட்டு, சரி பொழப்ப பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் அவரு காருக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்க மறைவுல நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க கண்மணி. மறுபடியும் அவங்க வாட்டர் கன்னை வச்சு தண்ணி அடிக்க இந்த தடவை எழுந்து நின்னுறாரு. எப்படியும் பார்த்துடுறவரு கண்மணியை பார்த்துட்டாரு. ஆனா தெரியாத மாதிரி, ஏய் தெரிஞ்சு போச்சு, இது யாரோட வேலையா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா நீங்களே வெளியே வந்தா சரி, அப்படி இல்லைன்னா நான் நினைச்சதை விட 10 மடங்கு அதிகமா உங்களை நினைச்சிருவேன் அப்படின்னு அறுமுகம் சொல்ல, ஓ நனைய வைப்பீங்களோ? அந்த அளவுக்கு சாருக்கு தைரியம் இருக்கான்னு கண்மணி கேக்குறாங்க. ஏன் எங்களுக்கெல்லாம் தைரியம் இல்லாமலா கிடக்கு அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிட்டு இருக்க மறைவுல இருந்து வெளியே வர்றாங்க கண்மணி. அப்போ நனைய வச்சுதான் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாட்டர் கன்ல இருந்து முகத்துல கை கால் எல்லாம் தண்ணியை அடிச்சிட்டு இருக்காங்க கண்மணி. அம்மா வேண்டாமா, நான் எதுவும் செய்ய மாட்டேங்கிற தைரியத்துல தானே இப்படி தண்ணி அடிக்கிறீங்க, வேணாமா யாராச்சும் வந்துட போறாங்கம்மா அப்படின்னு ஆறுமுகம் பதறிக்கிட்டு இருக்க. இங்க யாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு பகல் தூக்கம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு தான் நான் வந்தேங்கிறாங்க கண்மணி. ஓ அப்ப வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கன்ற தைரியத்துல தான் வந்தீங்களா அப்படின்னு ஆறுமுகம் கேட்க, ஆமா ஆறுமுகம் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க கண்மணி. அம்மா வேணாமா அப்படின்னு ஆறுமுகம் முகத்து குறுக்க கையை வச்சுட்டு சொல்ல, அம்மான்னு சொல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சொல்லுவீங்களான்னு கேட்டுக்கிட்டே மறுபடியும் வாட்டர் கன்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்க. அம்மா இருங்க, இப்ப பாருங்க உங்களை என்ன பண்ண போறேன் பாருங்க அப்படின்னு பக்கெட்ல இருக்க தண்ணியை நோக்கி ஓடுறாரு ஆறுமுகம். ஐயோ அப்படின்னு கண்மணி வேகமா போக இவரு பட்டண தண்ணிய ஊத்தி விட்டுற கண்மணி தடுமாறிடுறாங்க. அவங்களோட ஒரு பக்கம் சப்போர்ட்டிங் ஸ்டிக்கு கீழே விழுந்துட, அச்சச்சோ அம்மா அப்படின்னு ஓடி வந்து பிடிக்கிறாரு ஆறுமுகம். இன்னொரு ஸ்டிக்கும் நழுவி போக டக்குன்னு ஆறுமுகத்தோட சட்டை சப்போர்ட்டுக்காக பிடிச்சிடுறாங்க கண்மணி. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை சுத்தி உலகம் சுழலுது, உள்ளுக்குள்ள சொன்ன புத்தி என்ன மறக்குதுன்னு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க. வெட்ட வெளியில 2 பேரும் ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்ச மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ கண்மணின்ற சத்தம் கேட்க கண்மணி தடுமாறி போய் கையை எடுத்துக்கிட்டு நிக்கிறதுக்காக ட்ரை பண்ண பக்கத்துல வர்றாங்க தமிழ். அப்பவும் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு நிக்கிறத பாக்குறாங்க. கண்மணி அப்படின்னு தமிழ் கேட்க, ஆமாங்க நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம் அப்படின்னு சொல்ல தமிழுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம்னு கண்மணி சொல்ல, தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்க, தயவு செஞ்சு எங்க காதலை பத்தி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு கண்மணி சொல்ல, நான் பார்த்த காட்சிய இந்த வீட்டில் வேற யாராவது பார்த்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப நாள் இந்த விஷயத்த மூடி மறைக்காம வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லி அடுத்து என்ன நடக்கணும்னு பாருங்கங்கிறாங்க தமிழ் அங்கேருந்து போயிட ஆறுமுகம் ரொம்ப தவிப்பா கண்மணியை பார்த்துட்டு இருக்காரு. இருக்குதாமா வேண்டான்னு சொன்னேன்னு அவர் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜாங்கம் மொபைல் பார்த்துட்டு இருக்க. அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு சாவித்திரியும் தாமரையும் வர, வாங்க என்ன விஷயம்னு கேட்குறாரு ராஜாங்கம். எதுக்காக 2 பேரும் வந்திருக்கீங்கன்னு அவர் கேட்க, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கோன்னு, அதை கேட்டா நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவன்னு அப்படின்னு சாவித்திரி சொல்ல, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு அப்படின்னு ராஜாங்கம் கேட்க, என் வீட்டுக்காரர் வகையில நம்ம கண்மணிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்குன்னு அப்படின்னு இவங்க வந்து ஒரு கதையோட நிக்க ராஜாங்கம் மோகனாவை பாக்குறாரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல பொண்ணு இருக்காமன்னு ஃபோன் பண்ணி பேசுனாங்கன்னு நான் ஆமான்னு சொன்னதும்
நாங்க உங்க கூட சம்பந்தம் பண்ண விருப்பப்படுறோம். உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட பேசிட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அதான் நம்ம கண்மணிக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு அப்படின்னு சாவித்திரி சொல்ல, ராஜாங்கம் மோகனாவை பார்க்க, என்ன சாவித்ரி நீ இப்படி திடுதிப்புன்னு வந்து சொல்றேன்னு கேக்குறாங்க மோகனா. மதனி, நல்ல காரியமெல்லாம் இப்படிதான் திடுதிப்புன்னு தான் நடக்கும். அண்ணே, ஒரு நல்ல நாளா பார்த்து கண்மணிய பொண்ணு பார்க்க வர சொல்லவா அப்படின்னு சாவித்ரி கேட்க, சாவித்ரி, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு தெரியாத. கண்மணிக்கு ஏற்கனவே ஈஸ்வரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து சொல்லி அவங்கள ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லி இருக்கேன். அப்படி இருக்க நீ வந்து ஒரு வர வந்திருக்கு, அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க, நான் என்ன அர்த்தம் அப்படின்னு ராஜாங்கம் கேட்க, அண்ணே, இவன் நல்லா படிச்ச பையன், கை நிறைய சம்பாதிக்கிறான், பையன் ஹீரோ மாதிரி சூப்பரா இருப்பான்னு, நம்ம கண்மணிக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான்னு, இதை விட நல்ல மாப்பிள்ள கண்மணிக்கு அமையவே அமையாதுன்னு அப்படின்னு சாவித்திரி சொல்ல, நீ சொல்றது புரியுது, ஆனா நாம தான் வேறொருத்தங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டோமே, இப்ப அவங்கள வர வேண்டாம்னு சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, சாவித்திரியோட முகம் சூம்பி போயிடுது. அவங்களும் நல்ல குடும்பம், நல்ல பாரம்பரியம்னு தான் ஈஸ்வரி சொன்னா அப்படின்னு மோகனா சொல்ல, அத்தை, இது அதை விட நல்ல சம்பந்தம் அப்படின்னு தாமரை சொல்ல, அப்படின்னு மோகனா தலையாட்டிட்டு இருக்க, இங்க பாருங்க, ஏற்கனவே நாம சொன்னவங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போகட்டும், ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்துல அந்த சம்பந்தம் சரியா அமையலன்னா அதுக்கப்புறம் நீ சொல்ற சம்பந்தத்தை பார்ப்போம். இதுக்கு நடுவுல நாம எதுவும் பேச வேண்டாம், அது தேவையில்லாத குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். சரி, நீங்க போங்கன்னு ராஜாங்கம் சொல்ல, இல்லன்னு அப்படின்னு சாவித்ரி ஏதோ சொல்ல வர, அதான் போங்கன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு இப்ப எதை பத்தியும் பேச வேண்டாம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிட, கடுப்பை மறைச்சிக்கிட்டு முந்தானிய உதறிக்கிட்டு அங்கிருந்து சாவித்ரி திரும்ப கூடவே தாமரையும் போறாங்க. எப்படியோ ஒரு வழியா விஷயத்த சொல்லியாச்சு அப்படின்னு தாமரை சொல்ல, சாவித்ரி சிரிச்சுக்கிட்டு வர, அத்தாச்சி ஒரு நிமிஷம் அத்தாச்சி அப்படின்னு ஈஸ்வரி எதிரில் வந்து நிக்கிறாங்க. என்ன மதனின்னு சாவித்திரி கேட்க, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, மகளை ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சாவித்திரி கேட்க, எங்க சொத்தத்துல ஒருத்தரை பார்த்து அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த சம்பந்தத்தை கெடுக்கிற மாதிரி நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அத்தாச்சி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பொண்ணுன்னு இருந்தா 4-5 இடத்துல இருந்து மாப்பிள்ளை கேட்க தான் செய்வாங்க, அதுக்கு என்ன பண்றது? ஒருவேளை நீங்க பார்த்த சம்பந்தம் சரியா அமையலன்னா நான் சொன்ன மாப்பிள்ளைக்கு கண்மணியை எங்க அண்ணன் கட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சாவித்திரி சொல்ல, அதையே அமையாம இருக்க போகுது, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்து நல்ல முறையில இந்த சம்பந்தத்தை முடிக்க மாட்டேனா அப்படின்னு புரோக்கர் நம்பர் 1 ஈஸ்வரி கேட்க, அதையும் பார்ப்போம், கண்மணிக்கு யாரை எழுதியிருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், வா தாமரை போலான்னு புரோக்கர் நம்பர் 2 சாவித்ரி மகளை கூட்டிட்டு அங்கிருந்து போக, பயங்கர கடுப்போட பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி, இந்த விஷயத்துல நாம ஏதோ உள்ளடி வேலை பார்ப்போன்னு இவங்க ஏதாவது யோசிச்சிருப்பாங்க, அதனால இவ ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து அதுல புரோக்கர் கமிஷன் அடிக்கலான்னு பாக்குறாளுங்க, நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட்டுருவேனா அப்படின்னு பொறுமிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. சேது தனியா நின்று புலம்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, பிரியாணியை நல்லா தான் வச்சோம், ஆனா உப்பு உரப்பெல்லாம் எப்படி கூடுச்சுன்னு தான் தெரியலையே, ஆனா இன்னைக்கு நான் ஒரு மாதிரி பக்குவமா தான் சமைச்சிருக்கிறேன். சேது, நீ எவ்வளோ பெரிய செஃப், நீ நினைச்சா 10 ஊருக்கு சமைச்சு சோறு போட முடியும், ஆனா ஒத்த ஆளுக்கு சமைக்கிறதுக்கு எதுக்கு இம்புட்டு கஷ்டப்படுற, இன்னைக்கு நல்லா பதமா சமைக்கிறோம், பக்குவமா சாப்பிட்றோம் அப்படின்னு தனக்குத்தானே மோட்டிவேட் பண்ணிட்டு சமையல பண்ணிட்டு இருக்காரு சேது. தமிழ்ச்செல்வி இதை நின்று சீரியஸா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பார்க்க போற சேது, வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு, நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு முட்டாள்தனமா முடிவெடுத்து குழம்பு வேற பாத்திரத்துக்கு மாத்தி மூடி வச்சுட்டு குளியலை போட்டுட்டு வந்துருவோம் அங்க இருந்து கிளம்புறாரு. ஏற்கனவே நிறைய குழப்பத்துல இருக்கு தமிழ்ச்செல்வி, 2 நாளா சாப்பிடலங்கிறாரு, இப்போவாச்சும் நல்லா சமைச்சிருக்காரா என்ன ஏதுன்னு தெரியலையே, சரி அவர் சமைச்சதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி அந்த பக்கம் சேது தெரியுறாரான்னு பார்த்துட்டு அவர் வச்ச குழம்ப கொஞ்சம் எடுத்து கையில ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சே, உப்பும் இல்லை உரப்பும் இல்லை, தேவையில்லாம சாம்பார்ல போய் கசகசாவை இவ்வளவு போட்டு வச்சிருக்காரு, வாயில வச்சாலே ஒரு மாதிரி உமட்டிக்கிட்டு வருதே, இது எப்படி அவர் சாப்பிடுவாரு அப்படின்னு கொஞ்சம் பரிதாபமா யோசிக்கிறவங்க அடுத்த நிமிஷமே என்னவோ பண்ணட்டும் நமக்கு என்ன அப்படின்னு மூடி வச்சுட்டு அவங்க சமையலை பார்க்க போயிடுறாங்க. ஆனாலும் தமிழுக்கு மனசு வரல. நேத்து நம்ம வாந்தி எடுத்து மயக்கம் போட்டப்போ அவரு தானே தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து உதவி பண்ணாரு, ஆனா இன்னைக்கு அவரை நாம கண்டுக்காம விடுறது சுத்த நன்றி கெட்டத்தனமா போயிடுமே அப்படின்னு யோசிக்கிறவங்க அவர் எடுத்த சாம்பாரை எடுத்துக்கிட்டு தான் வச்ச சாம்பார் அந்த பாத்திரத்துல ஊத்தி வச்சிடுறாங்க. தமிழ் சாப்பிட்டுட்டு இருக்க,
அப்பா குளிச்ச உடனே கபகபன்னு பசிக்குதே. ஆஹா, இன்னைக்கு ஒரு புடி எம்மா அப்படின்னு சாம்பார் பாத்திரத்தையும் சாப்பாட்டு குக்கரையும் கொண்டு வந்து வைக்கிறாரு சேது. சாப்பாட்டை போட்டு அதில் சாம்பாரை ஊத்திட்டு அப்படியே பிசைஞ்சுக்கிட்டு இன்னைக்கு சாம்பார் எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட பிசைஞ்சு ஒரு வாய் எடுத்து வைக்கிறாரு. அட்ரா 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 சேது, பின்னிட்டியடா. இப்படி ஒரு சாம்பாரை உலகத்துல எந்த ஒரு பொண்ணாலையும் சமைக்க முடியாதுங்கிற. சாம்பார் வைக்கிற போட்டி மட்டும் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு எல்லாம் உனக்கு தானே கொடுத்துருவாங்க. அட்டா அட்டா அட்டாடா அப்படின்னு சேது வலிச்சு வாய்க்குள்ள போட்டுட்டு இருக்க. தமிழ் அமைதியா பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன ருசி, என்ன கைப்பக்குவம் வச்சா. 2 நாளா சரியா சாப்பிடாம இருந்ததுக்கு இன்னைக்கு தான்ப்பா சாப்பாடு அப்படியே தேவாமிர்த மாதிரி இருக்கு. இந்த கை தானே சமைச்சது. மோதிரம் போடுறோம், வளையல் போடுறோம்னு எத்தனை பேருக்கு சொல்லியிருப்போம். ஏய், முதல்ல உன் கைக்கு ஒரு தங்க காப்பும் மோதிரமும் செஞ்சு போடணும்டா அப்படிங்கிற சேது தன்னோட கைக்கே தானே முத்தம் கொடுத்துக்கிறாரு. ஐயோ, அலப்பற தாங்க முடியலையேன்னு பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க தமிழ். அட்டா அட்டா அட்டா, என்ன சாம்பாருடா எப்பா அப்படின்னு கையில ஊத்தி குடிச்சிட்டு இருக்காரு. அட்டா 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 அட்டா, வேற மாதிரி அப்படின்னு ருசிச்சு சாப்பிட்றவரு முருங்கைக்காய் எடுத்து மென்னுக்கிட்டு இருக்காரு. 3வது முருங்கைக்காயை மெல்லும் போது தான் அவருக்கு தோணுது, நம்ம சாம்பார்ல முருங்கைக்காய் போட்டோமா என்ன அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டுக்க அச்சச்சோன்னு பார்க்குறாங்க தமிழ்ச்செல்வி. மென்னு முடிச்ச முருங்கைக்காய் சக்கையை கையில் எடுத்துக்கிட்டு முருங்கைக்காய் போட்ட மாதிரி தெரியலையேன்னு யோசிக்கிறாரு சேது மறுபடியும். அப்புறம் எப்படி இந்த முருங்கைக்காய் சாம்பார்ல வந்துச்சு அப்படின்னு சேது சொல்ல தமிழ்ச்செல்விக்கு பொறை ஏறிடுது. அவங்க தலையில தட்டிக்க தண்ணியை குடி அப்படிங்கிற சேது. டேய் சேது, நாம போடாம அப்புறம் எப்படி இந்த முருங்கைக்காய் சாம்பார்ல வந்திருக்கோம். டேய் சேது, வர உனக்கு ரொம்ப ஞாபகம் மறதி ஆகி போச்சுடா. நீ தானே இந்த முருங்கைக்காயை குழம்புல போட்ட. சரி சாப்பிடு அப்படின்னு அவரே ஒரு முடிவுக்கு வந்து மறுபடி சாப்பிட ஆரம்பிக்க அப்பாடான்னு மூச்சு விடுறாங்க தமிழ்ச்செல்வி. குழம்பு இம்புட்டு மிச்சம் வச்சா யாராவது டேஸ்ட் பாக்குறேன்னு சொல்லி சாப்பிட்டுருவாங்கடா. ஒரு வாய் யாருக்கும் இல்லாம நல்லா வலிச்சு சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முருங்கைக்காய் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு சேது. பாட்டி ஹால்லேயே உட்கார்ந்துருக்க. அங்க வர்ற மோகனா, என்னத்த தூங்க போகலையா, இங்கே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, ரூமுக்கு போனா மட்டும் எனக்கு என்ன தூக்கமா வந்துட போகுது. பிட்டத்தை பார்த்துக்கிட்டு கண்ட யோசனையில இருப்பேன். அதுக்கு இங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போறேன், காத்தாவது வாங்குவேன் அதுதாங்கிறாங்க பாட்டி. நான் வேணா உங்க கூட உட்கார்ந்துருக்கட்டுமா அம்மச்சி அப்படின்னு மலர் கேட்க, எதுக்குடி, நீங்க போய் தூங்குங்க போங்கிறாங்க பாட்டி. காலங்காத்தால எந்திரிச்சு நீங்க தானே சமையல் வேலையெல்லாம் பார்க்கணும். இப்ப ஏன் கூட உட்கார்ந்துக்கிட்டு தனியா காலையில எழுந்திரிச்சு எப்படி சமையல் வேலையை பார்ப்பீங்க. நீங்க போங்கன்னு பாட்டி சொல்ல, சரிங்க அம்மாச்சி, நாங்க தூங்க போறோம், ஏதாவதுனா ஒரு குரல் கொடுங்க வந்துடுறோங்கிறாங்க மலர். சரியான்னு கேட்க பாட்டி சரின்னு சொல்ல, சரிங்க அத்தை, சீக்கிரமா போய் படுங்க, நீ போ மலரு அப்படின்னு மலரை அனுப்பிட்டு மோகனாவும் போறாங்க. அப்போ பாயும் ஒரு தலைவாணியமா அங்க வர்ற ஆறுமுகம். வாட் இஸ் திஸ் பாட்டி, நீங்க இன்னும் தூங்க போகலையான்னு கேட்குறாரு. ஏய், நீ பாட்டுக்கு உன் ஜோலியை பார்த்துட்டு போய் படுற போடா அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆத்தி என்னத்துக்கு இம்புட்டு கோவப்படுறாங்க, தூங்கலையான்னு தானே கேட்டேன் அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, போடா போ அப்படின்னு பாட்டி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க முகமே ஒன்றும் சரியா இல்லை. ஆறுமுகம் கொஞ்சம் தள்ளி ஒரு பாயை விரிச்சு ஃப்ளாட் ஆயிடுறாரு. என்னது இது, இடது கை இப்படி கடுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க கையை அமுத்தி விட்டுக்கிறாங்க. அப்படியே நெஞ்சையும் பிடிச்சிக்கிட்டு மூச்சுக்கு திணறாங்க பாட்டி. மூச்சு விட கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ராசாங்கம் 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 அப்படின்னு கூப்பிடுறவங்க வழியில துடிக்கிறாங்க. ராசா மோகனா பாட்டி பக்கத்துல இருக்க ஆறுமுகத்தை கூப்பிடுறாங்க. ஆறுமுகம் நல்லா தூங்கிட்டாரு. ஏலே ஆறுமுகம் அப்படின்னு கூப்பிட அவர் ஏதோ டிஸ்டர்பன்ஸ்ல திரும்பி படுக்கிறாரு. தண்ணி அப்படின்னு பக்கத்துல இருக்க செம்புக்கு அவங்க ட்ரை பண்ண அவங்களால எடுக்க முடியல. கைப்பட்டு செம்பு கீழே உருண்டுறது. அவங்க கீழே விழுந்துடுறாங்க. செம்பு விழுந்த சத்தம் கேட்டு எழுந்திருக்கிற ஆறுமுகம், அம்மா அம்மாயி என்னாச்சு கண்ணை திறந்து பாருங்க அம்மாயி அப்படின்னு போட்டு உழுக்கிறவரு. ஐயா எந்திரிச்சு வாங்களே அண்ணே அப்படின்னு கத்திக்கிட்டே, அம்மாயி என்னாச்சு அம்மாயி அப்படின்னு அவங்க முகத்தை உலுக்கி பார்த்துட்டு இருக்காரு ஆறுமுகம். ஐயோன்னு சொல்லி அவங்கள படுக்க வச்சுட்டு, ஐயாண்ணே கதவை திறங்க ஐயான்னு ராஜாங்க ரூம் கதவை தட்டுறாரு. திறந்து வந்து, என்ன ஆறுமுகம் இந்த நேரத்துல வந்து கதவை தட்டிட்டு இருக்க அப்படின்னு கதவை திறந்து வந்து ராஜாங்கம் கேட்க, அம்மாயி மூச்சு பயிற்சி இல்லாம கிடக்குறாங்க ஐயா அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, மோகனாவும் வந்து பின்னாடி நிக்கிறாங்க. என்னையா ஆச்சுன்னு கேட்க, வந்து பாருங்கய்யா அப்படின்னு சொல்ல, ஆத்தா அப்படின்னு ராஜாங்கம் பதறி அடிச்சு அம்மா கிட்ட ஓடி வர்றாரு. எல்லாரும் வாங்க அம்மாயி மூச்சு பயிற்சி இல்லாம கிடக்குறாங்க அப்படின்னு ஆறுமுகம் கத்த எல்லாரும் அங்கங்க இருந்து ஓடி வர்றாங்க. எல்லாரும் ஓடி வந்து அவங்கவுங்க ஒரு முறையை சொல்லி என்னாச்சுன்னு
பாட்டியோட முகத்தையும் கையையும் போட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி அம்மாச்சின்னு கண்மணி கதற, அத்தை என்னத்த ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு மோகனாவும் மலர் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. போய் முதல்ல யாராவது தண்ணியை கொண்டு வாங்கன்னு ராஜாங்கம் சொல்ல தாமரை ஓடி போய் தண்ணி கொண்டு வராங்க. தண்ணி எங்கன்னு கேட்க அவங்க தண்ணியை நீட்ட குடு அப்படின்னு வாங்கி அவங்க அம்மா முகத்துல தெளிச்சு ஆத்தா ஆத்தான்னு கூப்பிட்டு பாக்குறாரு. பாட்டி அப்பாவும் மயக்கத்திலேயே இருக்க. எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்க. டே யாரு முகம் என்னடா ஆச்சுன்னு கேக்குறாங்க. அம்மாயி இங்கதான் உட்கார்ந்து இருந்தாங்க. ஐயா அம்மாயி தூக்கம் வரலையா, தூங்கலையான்னு கேட்டேன். நீ சோழிய பார்த்துட்டு போடான்னு என்னை கோவமா வஞ்சிட்டாங்க ஐயா. சரி நானும் தூங்கலாம்னு படுத்து கிடந்தேன். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எழுந்து பார்த்தா ரொம்ப கீழே கிடந்ததுயா. அம்மாயியும் மயங்கி கிடந்தாங்க ஐயா. உடனே வந்து தட்டி பார்த்தேன், கூப்பிட்டு பார்த்தேன், எழுந்திருக்கவே இல்லையா. அதான் ஐயா கடைசியில உங்களை கூப்பிட வந்தேன் அப்படின்னு ஆறுமுகம் சொல்லி முடிக்க, ஆத்தா எழுந்திரி ஆத்தா எழுந்திரி அப்படின்னு ராஜாங்கம் பதற, அம்மா கண்ணை திறந்து பாருமா அம்மா அம்மான்னு சாவித்திரியும் கதறிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி அப்படியே படுத்திருக்க. டேய் போய் சேதுவை கூட்டிட்டு வாடாங்கிறாரு ராஜாங்கம். எல்லாரும் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ ஐயோ அம்மா என்னை விட்டு போயிடாதீங்கம்மா அப்படின்னு சாவித்திரி கத்த. ராஜாங்கம் பயங்கர கோபமாயிடுறாரு. ஏய் வாயை மூடு சொல்லிட்டேன், ஒரு வார்த்தை பேசுன நடக்கிறதே வேறன்னு தங்கச்சியை மிரட்டிட்டு அத்தா அத்தான்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பத்தா அப்படின்னு ஓடி வர்ற சேது என்னாச்சுப்பான்னு கேட்க, தெரியலடா சேது. அப்பத்தா மயக்கமாயி கிடக்குறாங்க. ஆறுமுகம் தான் வந்து கூப்பிட்டான்னு சொல்ல, அப்பத்தா எழுந்துறீங்க அப்பத்தா, சேது வந்திருக்கேன் எந்திரிங்க அப்பத்தான்னு சேது கதறிக்கிட்டு இருக்க. கண்ணை திறந்து பாருங்க அத்தான்னு ராஜாங்கம் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காரு. சத்தம் கேட்டு ஓடி வர்ற தமிழ்ச்செல்வி அம்மாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டே வாசப்படியில கால் எடுத்து வைக்க வர்றாங்க. அப்படியே கால் அந்தரத்துல நின்றுது. ஒரு செகண்ட் யோசிக்கிறவங்க அப்படியே காலை வெளியே எடுத்துட்டு வெளியவே நின்றுடுறாங்க. அப்பத்தா அப்பா ஆஸ்பத்திரி கொண்டு போலாம்ப்பா அப்படின்னு சேது சொல்ல, சரிப்பான்னு எல்லாரும் சொல்ல, அப்பத்தான்னு கதறிக்கிட்டே சேது தூக்குறாரு. அவ்வளவுதான் அம்மாச்சின்னு கத்திக்கிட்டு உள்ளார ஓடி வந்துடுறாங்க தமிழ். ஏங்க இருங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, வழிய விடு அப்படின்னு கத்துறாரு சேது. ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு நில்லுங்க, அம்மாச்சிக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க தமிழ். ஏய் போடி பெரிய இவ மாதிரி வந்துட்டா, அம்மாச்சிக்கு என்னாச்சுன்னுகிட்டு அப்படின்னு சேது தோல்ல போட்டுட்டு கத்திட்டு இருக்காரு. அம்மாச்சிக்கு என்னாச்சுன்னு பாக்கலாம், கீழே இறக்குங்கன்னு தமிழ் சொல்ல, டாக்டருக்கு தான் படிச்சுட்டு இருக்க, அதுக்குள்ள டாக்டர் ஆயிட்டியா நீ, பெரிய இவ மாதிரி வழிய விடுறி அப்படின்னு சேது கத்த. ஐயோ ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம், அம்மாச்சியை கீழே இறக்குங்க, நான் என்னென்ன பாக்குறேங்கிறாங்க தமிழ். என்ன போய் பேசிட்டு இருக்கு தள்ளு அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, சேது காத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்தாவுக்கு ஆபத்தியா, சீக்கிரம் போய்யான்னு சன்னாசியும் அர்ஜென்ட் படுத்துறாரு. பெரிய இவ போடி இந்த பக்கம் என்ன தமிழ்ல தள்ளிட்டு சேது போக, ஐயோ ஒரு நிமிஷம் சொன்னா கேளுங்க, ஒரு நிமிஷம் அம்மாச்சியை கீழே இறக்குங்க, நான் என்னன்னு பாத்துடுறேன் அப்படின்னு தமிழ் சொல்ல, எல்லாரும் தமிழ் கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கேன்னு ராஜாங்கமும் கத்துறாரு. எல்லாரும் ஆளாளுக்கு திட்டிக்கிட்டு இருக்க. மாமா உங்களை கெஞ்சி கேக்குறேன் மாமா, ஒரு நிமிஷம் அம்மாச்சியை கீழே இறக்குங்க, எப்படியும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு அரை மணி நேரமாவது ஆயிடும், அதுக்குள்ள அம்மாச்சிக்கு நான் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடுறேன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா, தயவு செஞ்சு அம்மாச்சியை கீழே இறக்குங்க அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு இருக்க. ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிறாரு ராஜாங்கம். என்னங்க அவ சொல்றதையும் கொஞ்சம் கேட்போங்க, அவ முதலுதவி செய்யறேன்னு சொல்றாள், முதலுதவி செஞ்சு பொழைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு மோகனா சொல்றாங்க. ஏய் இப்ப நீ வழிவிட போறியா இல்லையாடி நீ அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி சேது கத்த. மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு தமிழ் கெஞ்சிக்கிட்டு இருக்க. சேது ஒரு நிமிஷம் அப்பத்தாவை கீழே படுக்க வைங்கிறாரு. அப்பா என்னப்பா நீங்க, இவ சொல்றதை கேட்டுக்கிட்டு பேசாம ஆஸ்பத்திரிக்கு போலாம்ப்பான்னு சேது கத்துறாரு. பரவாயில்லையா சொல்றதை கேளு அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அம்மாச்சியை கொஞ்சம் படுக்க வைங்க அப்படின்னு தமிழ் கெஞ்ச. டேய் சேது அவங்கள படுக்க வைக்கலாமையா அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, சரின்னு மனசே இல்லாம தோல்ல இருந்து அப்பத்தாவை கீழே இறக்கி படுக்க வைக்கிறாரு சேது. எல்லாரும் பார்த்து அப்படிங்க, எல்லாரும் தள்ளுங்க காத்து வரட்டும்னு படுக்க வைக்கிறாரு. தமிழ் ஓடி வந்து அம்மாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு வாயில ஊதிட்டு அவங்க நெஞ்ச அழுத்தி விடுறாங்க. எல்லாரும் அழுதுகிட்டும் படு டென்ஷனா நின்னுட்டு இருக்க. அம்மாச்சின்னு மறுபடியும் கூப்பிட்டுட்டு அவங்க வாயில காத்த ஊதிட்டு தமிழ் மறுபடியும் அவங்க நெஞ்ச அழுத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தமிழ் அத்தைக்கு என்னாச்சு தமிழ் அப்படின்னு மோகனா அழுதுட்டு இருக்க. அம்மா அப்படின்னு சாவித்திரி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. கண்மணி ஒரு பக்கம் கலங்கி போய் நிக்க. என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ் அவங்க நெஞ்சு அழுத்தி மறுபடியும் வாயில ஊதிட்டு மறுபடியும் அழுத்த பாட்டி அப்படின்னு வாய திறக்கிறாங்க. எல்லாரும் திகச்சு போய் பார்க்க, ஏங்க அத்தை கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு மோகனா ஆனந்தமும் அதிர்ச்சியுமா சொல்ல, எல்லாரும் அம்மா அத்தை ஆத்தா அப்படின்னு கத்திக்கிட்டு எழுந்து உட்காரு அத்தா உட்காருங்க அப்படின்னு ராஜாங்கம் எழுப்பி உட்கார வச்சுட்டு, என்னாச்சு ஆத்தா உனக்கு என்னாச்சு, கொஞ்ச நேரத்துல எங்களை எல்லாரையும் இப்படி பயமுறுத்திட்டியலே அப்படின்னு ராஜாங்கம் அம்மாவுக்கு விசிறி விட்டுட்டு இருக்க. டேய் போய் தண்ணி எடுத்துட்டு வா போ அப்படின்னு சேது கத்த. ஆறுமுகம் தண்ணியை தூக்கிட்டு ஒடியாரு. சீக்கிரம் தண்ணியை கொடு அப்படின்னு தண்ணி குடிங்க தன்னு மோகனா ஒரு டம்ளர்ல தண்ணியை குடிக்க வைக்கிறாங்க. பாட்டி மெதுவா வாங்கி ட்ரை பண்ண ஹெல்ப் பண்றாரு ராஜாங்கம். எல்லாரும் பாட்டி சரியான சந்தோஷத்துல இருக்க. என்னம்மா இது, இவ கிழவிய காப்பாத்தி ஸ்கோர் பண்ணிட்டாலே அப்படின்னு பயங்கர கடுப்பாகிறாங்க சித்ரா. அந்த நேரத்துல வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பொறுமுறாங்க ஈஸ்வரி. சன்னாசி ஒரு விசிறி கொண்டு வான்னு தம்பிக்கிட்ட சொல்லிட்டு
அம்மாவை தோல்ல சாய்ச்சி விட்டு என்னாத்தா இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்ல, இதுக்காக தான் மாமா சொன்னேன், இந்த நேரத்தில் முதலுதவி செய்யறது ரொம்ப முக்கியம்னு. முதலுதவி செஞ்சா அம்மாச்சியை காப்பாத்திடலான்னு தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு இருக்க. ஐயா, இப்படிதான் ஏற்கனவே ஒரு தடவை தமிழ்ச்செல்வி அம்மா என் அக்கா உயிரை காப்பாத்திருக்காங்க ஐயா. ஐயா சேது உங்களுக்கும் தெரியுமே அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்றாரு ஆறுமுகம். அம்மாவுக்கு நினைவு வந்துருச்சுன்னு அப்படியே விட்டுற வேண்டாம், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாங்கிறாங்க சாவித்திரி. அம்மா வாமான்னு கூப்பிட, ஏய் எனக்கு ஒன்றும் இல்லடி, நான் நல்லாத்தான் இருக்கேங்கிறாங்க பாட்டி. ஆஸ்பத்திரி எல்லாம் வேணான்னு பாட்டி சொல்ல, ஆத்தா எதுக்கும் ஒரு ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆத்தா அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை ராசாங்கம், நான் தான் கண்ணு முழிச்சிட்டேன் இல்லப்பாங்கிறாங்க பாட்டி. என்ன ஆத்தா நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. இல்லை சேது, சரி டாக்டர் வேணா இங்க வர சொல்லட்டான்னு கேக்குறாரு பாட்டி கிட்ட. சரிப்பான்னு பாட்டி ஒத்துக்க. டேய் ஆறுமுகம், டாக்டருக்கு போனை போட்டு உடனே வர சொல்லுங்கிறாரு ராஜாங்கம். பாட்டியை உட்கார வச்சு சுத்தி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, விசிறிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு திரும்புறவரு, ஐயா நான் கொடுத்த மெடிசன் நல்லா வேலை செஞ்சிருக்கு, இப்ப ஹார்ட் பீட் எல்லாம் நார்மலுக்கு வந்து பால்பிட்டேஷன் குறைஞ்சிருக்கு, ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்ல, அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு ராஜாங்கம். நீங்க ரொம்ப யோசனையா இருந்தீங்கன்னா நாளைக்கு வேணா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 2-3 டெஸ்ட் எடுத்து பாத்துடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, சரிங்க டாக்டர்னு தலையாடுறாரு ராஜாங்கம். இப்பவே போய் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்துடலாமே, எதுக்காக தாமதம் பண்ணிட்டுங்கிறாரு சேது. ஒன்னும் அவசரம் இல்ல தம்பி, அவங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க, பிபி சுகர் எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல, சரிங்க டாக்டர்னு தலையாடுறாரு சேது. இவங்களுக்கு யாரு சிபிஆர் பண்ணதுன்னு டாக்டர் கேட்க, நான் தான் டாக்டருங்கிறாங்க தமிழ். சேது வெறுப்பா தலையை திருப்பிக்கிறாரு. வெரி குட்மா, ரொம்ப சரியான டயத்துல சமயோஜிதமா யோசிச்சு என்ன செய்யணும்னு சரியா செஞ்சிருக்கீங்க. நீங்க மட்டும் அந்த நேரத்துல சிபிஆர் செய்யாம இருந்திருந்தா பாட்டிமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு ஸ்டேபிளா இருந்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நீங்க பண்ணினது சரியான விஷயம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஈஸ்வரி, சித்ரா, சாவித்திரி, தாமரை இவங்க முகம்புறா சுண்டி வெளியேறி போகுது. ஆமா, சிபிஆர் பண்ணணுங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு டாக்டர் கேட்க, நீங்க எப்படி பண்ணீங்கன்னு டாக்டர் கேட்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் டாக்டர், அதுவும் இல்லாம ஸ்கூல் படிக்கும்போது சாரணியர் அமைப்புல இருந்தேன், அப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு தமிழ் சொல்ல, நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்டா, எந்த காலேஜ்னு கேட்கிறாரு டாக்டர். ஊர் பேரை சொல்லி அந்த ஒரு மெடிக்கல் காலேஜ்னு சொல்ல, அதுவான்னு கேட்கிறாரு டாக்டர். ஆமாங்க டாக்டர்னு சொல்ல, பரவாயில்லையே, வெரி குட்மா, ஐ அப்ரிஷியேட் யூ அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஒரு 4 பேர் புகஞ்சிட்டு இருக்க, மற்றவங்க எல்லாம் சாதாரணமா நிக்கிறாங்க. ஐயா நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா இந்த பொண்ணுக்கு தான் சொல்லணும் அப்படிங்கிற டாக்டர் பாட்டிக்கிட்ட திரும்பி, அம்மா நான் வர்றேங்கிறாரு. நல்லா இருக்கீங்கல்ல இப்போன்னு கேட்க, நல்லா இருக்கேன் ஐயாங்கிறாங்க பாட்டி. குட், சரிம்மா நான் வர்றேன் அப்படின்னு அவர் ஸ்டெத்தை கழுத்துல இருந்து எடுக்க, ஆறுமுகம் ஐயாவை கூட்டிட்டு போன சேது சொல்ல, அவர் பேகை வாங்கிக்கிறாரு. டாக்டர் போனதும் தமிழ் அப்படின்னு பாட்டி கூப்பிட, தமிழ் திரும்புறாங்க. இங்க வான்னு கூப்பிடுறாங்க பாட்டி. அம்மாச்சி அப்படின்னு அவங்க முன்னாடி மண்டி போட்டு தமிழ் நிக்க, தமிழ் தமிழ் இந்த நிமிஷம் உசுரோட இருக்கேன்னா எனக்கு மறுவாழ்வு கொடுத்த கடவுளே நீதாம்மா அப்படின்னு தமிழ் முகத்தை தடவிக்கிட்டே சொல்றாங்க பாட்டி. என்ன அம்மாச்சி நீங்க என்ன தமிழ் கேட்க, உனக்கு தாமா நன்றி சொல்லணும் அப்படின்னு பாட்டி கையெடுத்து கும்பிட பட்டுன்னு கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயோ அம்மாச்சி என்ன அம்மாச்சி நீங்க எனக்கு போய் நன்றி அது இதுன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு, இது என்னோட கடமை அம்மாச்சி, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க அம்மாச்சி அப்படின்னு தமிழ் சொல்ல, இல்ல அத்தா எனக்கு இது 2வது பொறுப்பு, இதை என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. அம்மா இதான் சாக்குன்னு போட்டு தாக்குறாளே அப்படின்னு சித்ரா பொறுமை, இவ நல்ல பேர் வாங்கணும்னு வீட்டில் இதெல்லாம் நடக்குதுடி அப்படின்னு எரிச்சலா சொல்றாங்க தியேஸ்வரி. சரிங்க அம்மாச்சி, நீங்க போய் எதை பத்தியும் யோசிக்காம படுத்து தூங்குங்க, ஊசி போட்டிருக்கு, மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா தூங்குங்க அம்மாச்சி, நான் வர்றேங்கிறாங்க தமிழ். அப்படின்னு தமிழ்னு முகத்தை பக்கத்துல இழுத்து பாட்டி தமிழ் 2 கண்ணத்திலையும் முத்தம் கொடுக்குறாங்க. அடுத்து நெத்தியில முத்தம் கொடுத்து, என் ராசாத்தி அப்படின்னு பாட்டி சொல்ல, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மனநிலையோட எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்க அம்மாச்சி நல்லா தூங்குங்க, நான் வரேன் அம்மாச்சி அப்படின்னு தமிழ் எழுந்திருக்க, சரிதாங்கிறாங்க பாட்டி. எழுந்திருக்கிற தமிழ் அங்கிருந்து போயிட, ராஜாங்க அவங்க அம்மா பக்கத்துல வந்து மண்டி போட்டு உட்காந்து அம்மா முகத்தை தடவி, என்னாத்தா நீ இப்படி எல்லாரையுமே பயமுறுத்திட்டியாத்தா அப்படின்னு அம்மாவை எடுத்து தோளோட சாச்சிக்கிட்டு கலங்கி அழுதுட்டு இருக்காரு. ஐயா ராசாங்கம், இப்ப உன் ஆத்தா உயிரை காப்பாத்தினது தமிழ் தான், அதை யாரும் என்னைக்கு மறந்துடக்கூடாதியா அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆமாமா அதை யாரும் என்னைக்கு மறந்துடக்கூடாதுதான், அதே மாதிரி வயிற்றுல துணியை கட்டிக்கிட்டு உள்ள இருக்குன்னு சொல்லி ஏமாத்தினதும் அவதான் அப்படின்னு வெடுக்குன்னு சொல்றாங்க சாவித்திரி. ஏன் சாவித்திரி, நீங்க பண்ண தப்ப நாங்க மன்னிக்கலாம், ஆனா அவ பண்ணின தப்ப நாங்க மன்னிக்க கூடாதா
அப்படின்னு மோகனா கேட்க, நாங்க இந்த வீட்டுல பிறந்தவங்க, நாங்க 1000 தப்பு பண்ணுவோம், அதுக்குன்னு உறவில்லைன்னு ஆயிடுமான்னு சீர்றாங்க சாவித்ரி. உறவு மட்டும் எப்படி இல்லைன்னு ஆகும் அப்படின்னு மோகனா கேட்க, அக்கா இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டாக்டர் அத்தையை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருல, தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்க வேண்டாம், அத்தையை கூட்டிட்டு போங்கன்னு அந்த பேச்சை கட் பண்ணி விட்டுறாங்க ஈஸ்வரி. அத்தை நீங்க நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க, கூட்டிட்டு போங்கன்னு ஈஸ்வரி சொல்ல, ஆத்தா வா ஆத்தா வந்து படு, பார்த்து பார்த்து எழுந்துரி அப்படின்னு ராஜாங்கம் பாட்டியை கூட்டிட்டு போக, வாடி அப்படின்னு வெறுப்போட தாமரைக்கிட்ட சொல்லிட்டு போறாங்க சாவித்ரி. மோகனா பாட்டியை கைத்தாங்களா கூட்டிட்டு போயிட ராஜாங்கம் அங்கேயே அழுதுட்டு கண்ணை துடைச்சிட்டு நிக்க சன்னாசி பக்கத்துல வர்றாரு. என்னென்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதான் ஆத்தாவுக்கு சரியாயிடுச்சுல்ல அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை சன்னாசி, நீ போய் தூங்கு போ அப்படின்னு ராஜாங்கம் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. தமிழ் தூங்கறதுக்காக போர்வையை விரிச்சுக்கிட்டு இருக்க சேது அங்க வர்றாரு. அவர் மனசுல ஏதேதோ இருக்கு, சொல்லலாம்னா அவரோட ஈகோ விடல. அவர் தமிழ்ச்செல்வியவே பார்த்துட்டு இருக்க ஒரு நிமிஷம் பார்க்குற தமிழ்ச்செல்வி போர்வை எடுத்து தூங்கலான்னு குனிய போக, ஏய் ஒரு நிமிஷம் அப்படின்னு சேது சொல்ல தமிழ் அப்படியே நிமிந்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அப்பத்தானா எனக்கு அம்புட்டு உசுறு, சின்ன வயசுல இருந்து எனக்கு என் அம்மா இல்ல, என் அப்பத்தா தான் என்ன வளர்த்துச்சு, எல்லாத்தையும் தாண்டி எங்க வீட்டோட ஆலமரமே எங்க அப்பத்தா தான். இன்னைக்கு அப்படியே அப்பத்தாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என் அப்பா எல்லாரும் என்ன ஆயிருப்போனே தெரியல, என்னால யோசிச்சு பார்க்க கூட முடியல, எங்க வீட்டோட சந்தோஷமே உடைஞ்சு போயிருக்கும், சரியான நேரத்துல எங்க அப்பத்தா உசுரை காப்பாத்தி கொடுத்துட்ட, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சேது திரும்ப ஒரு நிமிஷம்னு கூப்பிடுறாங்க தமிழ். ஒரு என்னன்ற மாதிரி திரும்பி பார்க்க, உங்களுக்கும் எனக்கும் வேணும்னா எந்த உறவும் இல்லாம போகலாம், ஆனா உங்களுக்கு அவங்க எப்படி அப்பத்தாவோ அதே மாதிரி அவங்க எனக்கு அம்மாச்சி. நான் ஒண்ணு வாய் வார்த்தை அவங்கள அம்மாச்சின்னு கூப்பிடல, மனசார அவங்கள நான் என் அம்மாவை பெத்தவங்களா தான் பாக்குறேன். எங்க அம்மாச்சிக்கு ஒண்ணுன்னா அதை என்னாலையும் தாங்கிக்க முடியாது, என்னால வேடிக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அதனால எங்க அம்மாச்சி உசுரை காப்பாத்தினதுக்கு நீங்க நன்றி சொல்லணும்னா எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு தமிழ் சொல்ல, அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு சேது பேசாம போறாரு. சேது வெளியே வந்து கட்டில்ல உட்கார தமிழ் படுக்க, அவரும் பேசாம நீட்டி படுத்து யோசனையா வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன மருமகள் சண்டே ஸ்பெஷல் எபிசோட். ஈவினிங் இதை பார்க்க டைம் இல்லாதவங்க இப்பவே இதை கேட்டுட்டு உங்க ஈவினிங் டைமை ஜாலியாக வேற எதுக்காவது ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஹாவ் அ ஹாப்பி சண்டே. தேங்க்யூ.